அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீர் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறிச் செல்கிறேன் என்று சொல். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனது பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை என்று புனித மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரைத்து அழைக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்று வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்களில் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே உடனிருந்து ஆவியின் வல்லமையினால் அவர்கள் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக உழைத்த அவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம், ஆசீர்வாதம் தூய மகதலா மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், இயேசுவின் மீது ஆழமான அன்பு வைத்திருந்தவள் இந்த மகதலா மரியா. தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுது இயேசுவை சந்தித்தாலோ, இறை பிரசன்னத்தை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டாலோ, அன்று முதல் இன்று வரை அவள் இறைவனோடு வாழ முடிவு எடுத்து விட்டாள். உலகம் என்னதான் சொன்னாலும், உலகம் என்னதான் அவதூறாக பேசினாலும் ஒரு பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் இறைவனோடு தன்னுடைய கரத்தை பிடித்து அவருடைய அன்பிலே நனைந்து வாழ்ந்தவள் தான் இந்த மகதலா மரியாள். எனவேதான் சீடர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் இவளுக்கு கிடைத்தது. இயேசு உயிர்த்தெழுந்ததை, கல்லறை தோட்டத்திலே இயேசுவை சந்தித்து இயேசுவோடு உரையாடி உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த சீடர்களுக்கு இந்த பெண்ணானவள் முதல் நற்செய்தியாளராக இந்த உலகத்திலே பதிவு செய்யப்படுகிறாள். இயேசுவோடு இணைந்ததினால், இயேசுவை ஆழமாக அன்பு செய்ததினால் இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் இந்த மகதலா மரியாளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்னக பயணத்திலே இயேசுவை நேரடியாக சந்திக்க, அவருடைய பிரசன்னத்தோடு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உமரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்துள்ளார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, உட்பிரிவு 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிக்கு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர். உம் இறகுகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியில் என்னை கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்து இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், ஏன் அம்மா அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையையும் உங்கள் தந்தையையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்று புனித மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து, அந்த விழாவிலே நீங்களும் நானும் இணைந்து இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்பதை அறிந்து அதை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள அழைப்பு கொடுத்திருக்கின்றது. அன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்களுடைய விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு புனிதருக்கும் தனி சிறப்பு உண்டு. எல்லா புனிதர்களையும் விட தலை சிறந்தவர்களாக இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவுக்காக தன் உயிரை தியாகம் செய்த இயேசுவின் அன்பு சீடர்களுடைய சிறப்பு விழாவை தனிச்சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய சிற்றுரையில் இவ்வாறு சொல்லுவதை திருச்சபையிலே நாம் கேட்டிருக்கின்றோம். அதாவது, திருத்தூதர்களின் திருத்தூதராக, அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலியாக இந்த மகதலா மரியாள் சிறப்பாக காணப்படுகிறாள் என்று தன்னுடைய சுற்றறிக்கையிலும் தன்னுடைய உரையாடலிலும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இந்த புனித மகதலா மரியாள் தனிச்சிறப்பு வாய்ந்தவள், பெருமை கொண்டவள் என்பதை நாம் உணர முடிகிறது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதலா மரியா இவளுடைய வரலாற்று பின்னணியை சற்று பார்க்கின்ற பொழுது இவளுடைய இயற்பெயர் மரியாள் மட்டும்தான். மகதலா என்பது அவள் பிறந்த ஊரினுடைய பெயர். அவள் பிறந்த ஊர் மகதலா என்பதினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் எத்தனையோ மரியாள் இருப்பதினால் இந்த பெண்ணுக்கு மகதலா மரியாள் என்று புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த ஊருடைய பெயரையும் சேர்த்து இவளுக்கு மகதலா மரியாள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு சிறிய சிக்கலையும் இவளுடைய வரலாற்று செய்தியிலே சொல்லுகிறார்கள். இறையியல் வல்லுநர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அது சரியா தவறா என்று இன்று வரை சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அதாவது, இந்த பெண்ணிடமிருந்து 7 பேய்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரட்டியதாக வேதத்தில் வாசிக்க கேட்கின்றோம். மேலும் இந்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஒருவேளை இந்த பெண்ணானவள் தான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடும். ஏனென்றால் மகதலா என்கின்ற ஊரானது
அந்த ஊரினுடைய குடிசை தொழில் விபச்சாரம் செய்வது. எனவே அந்த ஊரிலிருந்து வந்ததினால் இந்த பெண்ணானவள், மரியா என்பவள், ஒருவேளை இவள்தான் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்டவளாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு சந்தேக பார்வை இந்த பெண் மீது இருந்து கொண்டிருக்கிறது விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் மேலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனிதர்களுடைய பார்வை இந்த பெண்ணின் மீது பலவிதமான கோணங்களில் பார்த்தாலும் இறைவனுடைய பார்வை எப்படி தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே தன்னுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லிவிட்டார். மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே. மருந்து மருத்துவர்கள் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே. நான் நீதிமான்களை தேடி வரவில்லை, மாறாக பாவிகளையே நான் தேடி வந்தேன். இந்த இரண்டு சொல்லாடல்களையும் நாம் உள்வாங்குகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் அனைவருக்காகவும் என்பதை நாம் உணர முடியும். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். பாவிகளாக பிறப்பதினால்தான் நமக்கு திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவர் என்று பெயரிடப்பட்டாலே அதில் முதல் அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்தாகப்பட வேண்டும். ஏனென்றால் பாவம் நம்மை, ஜென்ம பாவம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக. எனவே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வந்திருக்கின்ற பொழுது இந்த பெண்ணானவளும் பாவியாக இருந்தாலும் காலப்போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டால் இறைவனுக்காக. இறைவனுடைய அந்த இரக்கமுள்ள பார்வை, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த பார்வை, ஆண்டவருடைய பராமரிப்பு, இறை பிரசன்னத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது அவள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த மகிழ்ச்சிக்கு சொல்லொன்னா மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசிக்கப்பட்டதை கேட்டோம். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் என்று இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. என் உயிருக்கு உயிரான அன்பரை நான் தேடினேன் என்றால் அந்த அளவிற்கு இறைவனோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றாள் இந்த மகதலா மரியாள். காரணம், இயேசுவினுடைய பிரசன்னம் அவளை முழுவதுமாக வாழ்க்கையையே மாற்றி அமைத்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அற்புதமாக சொல்லுகிறார். முன்னுரையில் சொன்னது போல, இந்த பெண்ணானவள் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூது செய்தியை கொடுத்தவள், நற்செய்தியினுடைய அறிவிப்பு பணியை முதலாக சுமந்து வந்தவள் இந்த பெண்ணானவள் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். இன்றைய திருப்பலியில தொடக்க உரையில் கூட நீங்களும் நானும் வாசிக்க கேட்போம். மகதலா மரியாளுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடைய பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு அனுப்பி வைத்தார், உயர்த்தப்பட்டார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான கருத்துக்களை இவளுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. இறைவனோடு இணைந்திருந்த ஒரே ஒரு காரணம், தன்னுடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற காரணம், இறைவனுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக உணர்ந்ததினால் இந்த மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைக்கு சென்று 3ஆம் நாள் அவருக்கு உரிய பணிகளை, கடமைகளை செய்ய வேண்டும் என்று கல்லறைக்கு போகின்ற பொழுது இயேசுவை இங்கே காண முடியவில்லை அவளால். இந்த பெண்ணை பற்றி ஒரு அற்புதமாக ஒரு நூலாசிரியர் எழுதுகிறார். இயேசுவை எந்த அளவிற்கு இவள் ஆழமாக அன்பு செய்தாளோ அந்த அன்புதான் இவளை இயேசுவோடு பயணிக்க வைத்தது. பிறக்கின்ற ஒரு குழந்தை பார்வையோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, வாலிப வயதிலே ஏதோ ஒரு தவறினால், ஒரு விபத்தினால் தன்னுடைய பார்வையை இழக்கின்ற குழந்தை, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பார்வையே காண முடியாமல் போகின்ற நினைவு ஏற்படுகிற பொழுது அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட மனவேதனை ஏற்படும்.
அதுபோல இந்த மகதலா மரியாள் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே பாவம் என்கின்ற இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவள் இயேசுவை கண்டு இயேசுவின் கரத்தை பிடித்து அவளோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய தலை மீது இடி விழுந்தது போல, வாழ்க்கையை இழந்தது போல சரிந்து விழுந்து விட்டாள் என்று ஒரு புத்தகாசிரியர் இந்த பெண்மணியை பற்றி எழுதுகிறாள். ஏனென்றால் தன்னுடைய பாவ வாழ்வை உணர்ந்தவள் தன்னுடைய உடலில் இருக்கின்ற ஆன்மாவில் இருக்கின்ற 7 பேய்களை ஆண்டவர் விரட்டியதினால் பெண்களுக்கென்று தலை சிறப்பாக காணப்படக்கூடிய தனிப்பட்ட உரிமை என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய கூந்தலினால் பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி அந்த கூந்தலினால் துடைத்து முத்தமிட்டவள் இந்த பெண்ணானவள். பெண்களுக்கு கூந்தல் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு. அதையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறாள் என்றால் தன் உடலை பற்றியோ தன் வாழ்வை பற்றியோ ஒருபொழுதும் சிந்திக்காமல் இயேசுவோடு தன்னை அர்ப்பணித்ததினால்தான் இந்த பெண்ணுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். இந்த உலகத்தில் இயேசு உயிர் தழுந்தார் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அந்த செய்தியை கொடுத்தவள் இந்த பெண்ணானவள். இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு கூட இந்த செய்தியை எடுத்து சென்றாள் இந்த பெண்ணானவள். ஆமன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விடுகின்றது. எனவே இந்த மகதலா மரியாள் எந்த அளவிற்கு இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டு இந்த உலகத்திலே முதலாக இயேசுவின் செய்தியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினாலோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் இயேசுவை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட இயேசுவினுடைய மகத்துவத்தை, இயேசுவினுடைய பணி வாழ்வை, அவருடைய அன்பின் செய்தியை, அவருடைய மன்னிப்பின் செய்தியை, இரக்கத்தின் செய்தியை, உயிர்ப்பின் செய்தியை, நம்பிக்கையின் செய்தியை நாமும் இந்த மகதலா மரியாளை போல ஒரு தூதுவரை போல எடுத்து செல்லுவோம். ஏனென்றால் இந்த மகதலா மரியாள் தன் சீடர்களை, ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து முதலாக சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன், நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னாள். ஒவ்வொரு திருப்பலியிலும் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையையும் உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து இந்த திருப்பலி பலிப்பிடத்திலிருந்து ஆலயத்திலிருந்து நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற ஒருவரிடம் நாம் சொல்லுகின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும், நான் என் தேவனை கண்டேன், நான் என் ஆண்டவரை கண்டேன் என்று. இப்படி இறைவனை உள்வாங்கினால் தான் நம்மால் சொல்ல முடியும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட செய்தியை நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. எனவே இந்த மகதலா மரியாளை போல இயேசுவோடு நம்ம இணைத்துக் கொள்ளுவோம். இறைவன் நம்மோடு வாழ நாம் முயற்சி செய்வோம். அப்பொழுது நாமும் இந்த பெண்ணை போல ஒரு தூதுவராக, நற்செய்தியின் அறிவிப்பாளராக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உமரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டுள்ளார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லாம் அல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரை நின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் என பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மகதலா மரியாள் மற்றும் இவ்வுலகிலும் மக்குவந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிடமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினதுமே நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்கின்றது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காகவே வாழ்கின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டுள்ளார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் ஒரு அன்பு நிலை கொண்டிருக்கவை செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித பாப்பரத்தில்